வெல்கம் டு veetukitchen. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி, டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இட்லி தோசை இல்லாத காலை பொழுதில் இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கோம். அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இதில் நாம் ஆயில் எதுவும் சேர்க்காம ட்ரையாக இதை நம்ம வறுத்தெடுத்துக்கணும். இது கூடால 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும். நல்லா வாசனையாக இருக்கும். நல்ல மணம் வர அளவுக்கு நாம் இதை வறுத்தெடுக்கணும். எப்படியும் நமக்கு ஒரு 5 to 6 minutes ஆகும் இது வறுபடுறதுக்கு. இப்போ இது நல்ல வாசனை வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி. இதை கொதிக்க விடலாம். இது கூடால கொஞ்சம் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடாலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடால கொஞ்சம் போல் நல்ல மிளகு பொடி சேர்த்துருக்கேன். இது ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றாக்கில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த ரவையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கிளறிக்கணும். சிம்மில் வச்சு கிளறி எடுத்துக்கணும். இதில் ரொம்ப வேக வைக்கணும்னு இல்லை. தண்ணியெல்லாம் உறிஞ்சு இந்த மாதிரி உருண்டு வந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ இது கை சூடு பொறுக்க அளவுக்கு ஆறியாச்சு. இதை நம்ம இனி குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். கையில் நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு பால்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளோட ரவா பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் நாம் ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இனி இதை நாம் ஒரு இட்லி தட்டில் எடுத்து வைக்க போகிறோம். எடுத்து வச்சு இதை நம்ம ஆவியில் வேக வைக்கணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி சூடாகிட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பால்ஸை வேக வச்சிடலாம். ஒரு 10 minutes நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போது 10 நிமிஷத்துக்கு பிறகு பால் நல்லா வெந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் விட்டுருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்குது. கூடாலே நம்ம உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு கோல்டன் கலர் ஆனதும் இதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளியை 2 சின்ன தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம்.
இது கூடால லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அதில் சால்ட் சேர்த்துருந்தோம், அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம எல்லாம் கிண்டி எடுத்துக்கணும். இது ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நாம் இதை கிண்டி எடுத்துக்கணும். பாருங்கள், ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்தாச்சு. இனி இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த பால்ஸை இதில் சேர்த்துடலாம். இதை நம்ம கிளறி எடுத்துக்கணும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆவியில் வேக வச்சனால நமக்கு பால்ஸ் உடையாது. இதை ஒரு 2 நிமிஷம் இப்படி கிளறி விடணும். அப்போ நமக்கு அந்த மசாலா அந்த பால்ஸில் கோட் ஆகும். இப்போ நமக்கு இது ரெடி ஆகியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட ரவா பால்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகியிருக்குன்னு பார்க்கும்போதே நாக்கில் தண்ணி வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.